பார்க்கலாம். நான் பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா உடைச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு 5லேருந்து 6 பூண்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பெரிய வெங்காயமும் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நீட்டாக கட் பண்ணி காய வச்சுக்கலாம். இதையும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நான் உங்களுக்கு எப்படி பெரிய காய வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் இந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பூண்டை தண்ணி இல்லாமல் ஒன்று பாதியாக நாம் அரைச்சிக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து அப்படி காய வைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம், சீக்கிரமாக காயாது. இப்போ இதை வந்து நான் மிக்சியில் ஒரு 2-3 ஓட்டி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி குறப்பாக தண்ணியை போடலை, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் தட்டில் நம்ம காய வச்சுக்கலாம். இது காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். நான் பூண்டு வந்து அரைச்சி மிக்சியில் ஒன்று பாதியாக அரைச்சிருக்கிறேன். தண்ணி விடாமல் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் கூட இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டா அதை வந்து லேசாக நம்ம இந்த மாதிரி உதுத்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அது காயும். இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தையும் நல்லா உதுத்து ஒரு எவர்சிலர் தட்டில் நல்லா இந்த மாதிரி பரவ விட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் கூட இல்லை 2 நாள் கூட நீங்கள் காய வைக்கலாம். எவ்வளோ தூரம் காயுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுட்ரு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த கிளிப்பை போட்டு காமிக்கிறேன். 2 days later. இப்போ இது வந்து நான் 2 நாள் நல்லா காய வச்சு இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது பாருங்கள் எப்படி காய வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக நல்லா தொடச்சி ஜாரில் அப்புறமா அரைஞ்சது. இப்போ இந்த மாதிரி நைஸாக நான் அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து ஜலிச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சிக்கலாம். இது எவ்வளோ நைஸாக நல்லா பவுடர் ஆகிடுச்சு பாருங்கள். அதான் எவ்வளோ தூரம் நம்ம காய வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லா நைஸாக நம்மளுக்கு பவுடர் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நான் ஜலிச்சிட்டேன். மேலே அந்த தோலோட சின்ன சின்ன பீஸெல்லாம் நின்றுச்சு பாருங்கள். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் கார்லிக் பவுடர். இதில் எந்த விதமான கலப்படமுமே இல்லாத பியூரான கார்லிக் பவுடர். இப்போ நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதை மாதிரி இப்போ அந்த ஆனியன் பவுடரும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காய வச்ச ஆனியன் கூட இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயுமே நீங்கள் சின்ன ஈரப்பதம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த ஆனியன் பவுடரும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதையும் நம்ம வந்து லேசாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் பவுடரும் கார்லிக் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுத்தமான கலப்படம் இல்லாத பூண்டு பொடியும் வெங்காய பொடி வீட்டிலே நம்ம எவ்வளோ ஈஸியாக அதை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது வந்து கார்லிக் பவுடர் வெறும் சமையலுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸும் இது வந்து நிறைய ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதுவும் வந்து இதோட ஸ்மெல்லு, ஆனியனோட ஸ்மெல்லு நம்ம நிறைய ரெசிபிக்கெல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் பூண்டு எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிட்ருக்கு. இந்த மாதிரி சீசனில் நீங்கள் அதுவும் வெயிலும் இருக்கிறதுனால இந்த மாதிரி பவுடர்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.